ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாவக்காய் பொரியல் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது பாவக்காய் எப்பயுமே எல்லாருக்குமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சிலருக்கு பாவக்காய் செஞ்சால் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் ஒரு பொருள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன், சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாவக்காயில் கசப்பு தன்மை குறைவாக இருக்கிறதுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி, அதாவது அரிசியை முதல்ல 2 தரம் கழுவிட்டு 3வது தரம் கழுவுன தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி பாவக்காவை பொடியாக கட் பண்ணி ஒரு 1/2 hour மாதிரி போட்டு வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் கசப்பு குறைவாக இருக்கும். நான் இந்த பேனில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இதுக்கு வெந்தயம் போட தேவையில்லை. கடுகும் உளுத்தம் பருப்பும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள். இது பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு பிறகு பாவக்காவை நம்ம நல்லா கழுவிட்டு அந்த அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் தானே, அந்த பாவக்காவை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் பாவக்காவுக்கு எப்பயுமே கொஞ்சம் உப்பு தண்ணி, அதாவது உப்பு கல் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை தான் நான் இதுக்கு ஊற்றி விடுவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் உப்பு தூள் அப்படி எதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி பாவக்காவை அந்த உப்பு தண்ணியிலே வேகிறதுக்கு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் ஓரளவு வெந்திருக்கு. இந்த நேரத்தில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் லைட்டாக. நான் இது ஒரு பொரியல் மாதிரி சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால நான் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் குழம்பு மாதிரி கொஞ்சம் செய்கிறதா இருந்தால், கொஞ்சம் கிரேவி தன்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த நேரத்தில் சேர்த்துக்குவோம். ஸ்டார்டிங்கில் சேர்க்காம இந்த நேரத்தில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையெல்லாம் இருக்கும்போது பாவக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருப்பி நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு புளி கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி கரைசலையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. பாவக்காய் நல்லா வந்திருந்தால் தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி ஒருக்கா நான் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டோம்னா நல்லா. இந்த நேரத்தில் வெல்லம் அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் இல்லாட்டி சீனி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி நல்லா வேக விட்டுக்குங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் துருவிய தேங்காவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தேங்காய் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செஞ்சு பாவக்காய் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாவக்காய் எப்பயுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். குயிக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். Thank you friends.